இதுல எனக்கு இன்னொரு இந்த கோஆர்பரேட் கண்டிஷன்ஸ் சொல்றாங்க, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அந்த மாதிரி வளர்ந்தவங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரீசனா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிச்சயமா இருக்கு. பிசிஓஎஸ் ஆக்சுவலா என்ன சயின்டிபிக்கா அது என்னது, அதை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க சொல்றது 100% கரெக்ட். முன்ன இருந்ததை விட இப்ப வந்து இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் நிறைய பேர் இந்த பிசிஓஎஸ்ங்கிறது எப்போ early-ஆ ஸ்டார்ட் ஆகக்கூடிய விஷயம் அது. ஏன்னா அந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா அதை early-ஆவே தடுக்க முடியுமா? ஏர்லியரா ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஈவன் சில பேருக்கு அவங்க ஏஜ் ஒரு கப்பல் வராங்க, வரும்போது அவங்க என்னென்னலாம் நீங்க சொல்லிருக்கீங்க, என்ன மாதிரி அந்த மென்டாலிட்டி நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் வரணும் அப்படிங்கறத நீங்க சொல்லியிருந்தீங்க. வரும்போது அவங்க மென்டலி வாட் இஸ் தட் தே நீட் டு பி ப்ரிப்பேர்ட் ஆஃப், என்ன எல்லாம் இதெல்லாம் நடக்கும் எனக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க இன்னும் கம்ஃபர்டபுளா வருவாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இன் அவர் சொசைட்டில வந்து குழந்தையின்மை அப்படின்னாலே வந்து ஃபர்ஸ்ட் பெண்களை தான் சொல்றதுங்க. சோ என்ன ரியாலிட்டி என்னன்றத பாப்போம் நம்ம. இந்த குழந்தையின்மைக்கான ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30% பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பிரச்சனையா இருக்கு, ஒரு 30% ஆண்கள்ட்ட இருக்க பிரச்சனையா இருக்கு, ஒரு 30% 2 பேருக்குமே ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸா இருக்கலாம். சோ இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு அவங்க மட்டும்தான் ப்ராப்ளம் இல்ல அப்படின்றத முதல்ல நம்ம அவங்களுக்கு சொல்லணும். சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒரு கப்பல் வந்து நம்மளுக்கு சைல்டு பிளான் பண்றோம், எங்களுக்கு இந்த மாதிரி டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்னு வந்தாங்கன்னா நம்ம இதுல ஃபர்ஸ்ட் நம்ம இவாலுவேட் பண்ண போறது ஆண்களை தான். இது வந்து ஆண்களுக்கு எதிராக ஒன்றும் கிடையாது. பட் ஏன் நம்ம முதல்ல ஆண்களை தான் இவாலுவேட் பண்ணணும்னா அவங்களுக்கு பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள், நான் இன்வேசிவ், அதாவது பெரிய சர்ஜரியோ மயக்க மருந்தோ அந்த மாதிரி எதுவும் இல்ல, பெயின் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு டெஸ்ட், விந்தணு டெஸ்ட்னு சொல்லுவோம். சோ விந்தணுக்களோட அளவையும் தன்மையும் நம்ம தெரிஞ்சுக்க கூடிய டெஸ்ட், பிளஸ் பேசிக்கா சுகர், பிபி இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பாத்துக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். சோ அந்த டெஸ்ட தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். அந்த அதுலயே வந்து நம்ம அந்த 30%க்கான காரணத்தை நம்ம இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. இதுல வந்து கர்ப்பப்பையில இருக்கிற கட்டிகள் காரணமா இருக்கலாம், கருக்குழாயில அடைப்புகள் இருக்கலாம், இல்ல முட்டைப்பையில கட்டிகள் இருக்கலாம், பிளஸ் நம்ம நிறைய பேசப்படுற இந்த பிசிஓஎஸ் ஆர் பிஎம்ஓஎஸ் ப்ராப்ளமா இருக்கலாம். அதை தவிர தைராய்டு பிரச்சனை, சுகர் ப்ராப்ளம்ஸ், இது மாதிரி பெண்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த குழந்தைகளுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. சோ இது ஒவ்வொன்னா நம்ம அவங்களுக்கு இவாலுவேட் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு அந்த இவாலுவேஷன் நம்ம பண்ணும்போது எல்லாருமே எல்லா டெஸ்டையும் நம்ம ஃபர்ஸ்டே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒவ்வொரு கப்பலுக்கு வேரிப்படும். இப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து சுகர் இருக்கா பிபி இருக்கான்னு ஹாஸ்பிட்டல் வராமே கூட போய் செக் பண்ணிப்பாங்க. அந்த பதில ஒரு மெடிக்கல் ஷாப்லயோ ஒரு பிபி மிஷினை வச்சோ சுகர் மிஷினை வச்சோ செக் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து அதே மாதிரி இந்த குழந்தையின்மை ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம வெளியில போய் ஒரு பிளட் டெஸ்ட்டை வச்சு ஃபுல்லா எல்லாம் நம்ம செக் பண்ணிட முடியாது. அந்த கப்பலுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத நம்ம ஹிஸ்டரி வைஸ் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸை நம்ம எடுக்கணும். சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல கப்பல் டெய்லர்டு டெஸ்டிபிள் பிளஸ் கப்பல் டெய்லர்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். சோ இவங்களுக்குன்னு ஸ்பெசிபிக்கான நம்ம ட்ரீட்மெண்ட் டெய்லர் அவுட் பண்ணணும். சோ இதுல பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட், கர்ப்பப்பையும் முட்டைப்பை இதெல்லாம் பாக்குறதுக்கான பேசிக் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஆர் ஸ்கேன் அது பார்க்கணும். பிளஸ் அவங்களுக்கு தைராய்டு, சுகரு, பிபி, இந்த மாதிரி அனீமியா, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கா இதை நம்ம பார்க்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையில கட்டி இருக்கா இல்லையான்றது பேசிக்கா நம்ம ஸ்கேன்ல தெரிஞ்சிடும். முட்டைப்பையில ஓரளவுக்கு முட்டைகளோட அளவுகள் எவ்வளவு இருக்குன்றது தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த பிளட் டெஸ்ட்ல தைராய்டு பிளஸ் அவங்க ஹார்மோன் லெவல்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இந்த கருக்குழாய் அடைப்பு டெஸ்ட், அது நமக்கு 2 விதமா இருக்கு. எக்ஸ்ரே டெஸ்ட்னு இருக்குது, பிளஸ் லாப்ரோஸ்கோபின்னு இருக்குது. யாருக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் நம்ம இவாலுவேட் பண்ணும். சோ இந்த கப்பலை நம்ம இவாலுவேட் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்.
அப்புறம் அந்த ப்ராப்ளத்தை நம்ம அட்ரஸ் பண்ணி நம்ம அதை ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஓகே. அப்ப டயக்னோசிஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டாஸ்கே. ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்ங்கிறது ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இன்னொரு விஷயம் நான் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு பக்கத்து வீட்டுல இந்த ட்ரீட்மெண்ட் தான் அவங்க பண்ணாங்க, எனக்கு ஏன் வேற மாதிரி நீங்க சொல்றீங்க, அவங்க 4 டெஸ்ட் தானே பண்ணாங்க, எனக்கு கொண்டு ஏன் 7 டெஸ்ட் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டினுக்கும் இது வந்துட்டு ஒரு ஆன்சர் தான். ஏன்னா ஒருத்தருக்கும் டெய்லர் மேட். ஒருத்தவங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா வேற மாதிரி ட்ரீட் பண்ணணும், சுகர் இல்லைன்னா. இதுல எனக்கு இன்னொரு இந்த கோஃபார்மிட் கண்டிஷன்ஸ் சொல்றாங்க, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கன்சப்ஷன், இல்ல இந்த லைஃப் ஸ்டைல் ஹாபிட்ஸ், இந்த மாதிரி சிக்கன் நிறைய சாப்பிடுறாங்க, அந்த மாதிரி வளர்ந்தவங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரீசனா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுங்களா? நிச்சயமா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஏன் இந்த இன்ஃபர்டிலிட்டியோ வந்து இவ்வளோ முன்ன இருந்ததை விட நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கே அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஏன் இப்ப அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் ஒரு முக்கியமான காரணம். நம்மளுடைய ஜங்க் ஃபுட், லாஸ் ஆஃப் ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகிறது, இது வந்து இந்த கப்பலுக்கு காமனான விஷயம். எப்படி வந்து சுகர், பிபி, தைராய்டு, இது 2-3 வந்து அந்த கப்பலுக்கு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி காமனான ஒரு ப்ராப்ளமோ, அதே மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ், ஸ்லீப் ஹேபிட்ஸ், ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே ஃபர்டிலிட்டியை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். இந்தனங்களோட தன்மை அளவு அஃபெக்ட் பண்ணும். அந்த பெண்களுக்கான ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் வரும். பெண்களுக்கான அந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வந்து இதா இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லயும் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆக்சுவலா வந்து இந்த பிசிஓஎஸ் அப்படிங்கிறது, ஏன்னா 2-3 தடவை நம்ம இந்த பிசிஓஎஸ் அப்படிங்கறத நம்ம பேசிட்டோம். பிசிஓஎஸ் ஒரு பஸ்வேர்ட் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு காமனா எல்லாருக்குமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போதைக்கு காமனா ஒரு பப்ளிக் மனசுல இருக்கிற ஒரு மைண்ட் செட்டுங்கிறதுனே வச்சுக்கோ. இந்த பிசிஓஎஸ்ங்கிறது ஆக்சுவலா என்ன, சயின்டிபிக்கா அது என்னது, அதை மெல்ல புரியுற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது பிஎம்ஓஎஸ் மாறிடுச்சுங்கிறதுக்கும் இப்போ அதுக்கு நிறைய அவேர்னஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அதை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க சொல்றது 100% கரெக்ட். முன்ன இருந்ததை விட இப்ப வந்து இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம்ன்றது நிறைய பேருக்கு வருது. அகைன் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ், ஸ்ட்ரெஸ் லெவல், இது எல்லாம் தான் வந்து நம்ம பிசிஓஎஸோட முக்கியமான காரணம். உடல் பருமன் அதிகமாகிறது. இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம்ன்றது இப்ப வந்து பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு அதை நம்ம ரீநேம் பண்ணியிருக்கோம். பேரு வேறனாலும் இதை ஏன் நம்ம ரீநேம் பண்ணிருக்கோம் அப்படின்னா இது வந்து வெறும் ஓவரியை மட்டும் அஃபெக்ட் பண்ற ஒரு விஷயம் கிடையாது. ஓவராலோட பாடி மெட்டபாலிசம் இது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுது. இதுல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த முட்டைகள் வந்து ஜென்ரலா ஒரு மந்த்லி என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு மாசம் ஒரு முட்டை வந்து நல்லா வளர்ந்து அது வெளியேறி விந்தனோட சேர்ந்துச்சுன்னா அது வந்து கர்ப்பப்பையில போய் தங்கி குழந்தையா. அதுக்கு அந்த முட்டையோட குவாலிட்டி, அளவு இதெல்லாம் கரெக்டா இருக்கு. பட் இந்த பிசிஓ இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த நல்லா வளர்ந்து வர வேண்டிய ஒரு முட்டை ப்ராப்பரா வளராது, தேவையான அளவுக்கு அது வளராது, அதனுடைய குவாலிட்டி சம்டைம்ஸ் கம்மியா இருக்கலாம். சோ அது விந்தனோட சேர்ந்து கருவாகிற தன்மையும் கம்மியா இருக்கு. சோ அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அபார்ட் ஃப்ரம் ஸ்கேன்ல இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்ற ஸ்கேன்ல இருக்கிறத விட உடல் பருமன் அதிகமா இருக்கலாம். ஈவன் முக்கியமான விஷயம், உடல் எடை கம்மியா இருக்கிறவங்க, ஈவன் ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கலாம் அவங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முகத்துல வந்து ரொம்ப வளர்ச்சி, ஃபேஷியல் ஹேர் ஜாஸ்தியா இருக்கலாம். கழுத்து பகுதியில வந்து ரொம்ப கருப்பா இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுக்கான பிசிஓஎஸ் இருக்கிறதுக்கான இந்த பாலி மெட்டபாலிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. ஓகே. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் ஜெகதீஷ் அப்படின்னு சொன்னா நம்ம இமீடியட்டா நம்ம கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பேரண்ட்ஸும் ஓகே, இல்லை இந்த அடல்ட்ஸா இருக்கும் இல்லை அடலசென்டா இருக்கும் போதே வந்துட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பிசிஓஎஸ்ங்கிறது எப்போ எர்லியா ஸ்டார்ட் ஆகக்கூடிய விஷயம் தான். ஏன்னா அந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா அது எர்லியாவே தடுத்துற முடியுமா? ஏர்லியரா ஸ்டார்ட் ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா ஈவன் சில பேருக்கு அவங்க ஏஜ் அட்டன் பண்ணணும், அதாவது மெனார்கி வந்தோடனே பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ஏர்லியராவே வந்து மெனார்கி வந்துருது. ஈவன் 10-11 இயர்ஸ்லயே கூட வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு
இனிஷியல் ஃபியூ இயர்ஸ்க்கு வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் அவங்களுக்கு எல்லாருக்குமே பிசிஓ இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. பட் இது மோஸ்ட் காமனா நமக்கு பேஷண்ட்டுக்கு சிம்டமா தெரியறது பாத்தீங்க அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்க வந்து ஒரு இவாலுவேஷனுக்கு போய் ஒரு ஸ்கேன் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஸோ முக்கியமா தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்க எல்லாருக்குமே பிசிஓஎஸ் இருக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி பிசிஓஎஸ் இருக்க எல்லாருக்கும் பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இது ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இல்லை. ஸோ ஈவன் ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கிறவங்களுக்கும் பிசிஓஎஸ் இருக்கலாம். பிசிஓ இருக்கிறவங்களுக்கு வந்து நார்மலா முட்டை வளர்ச்சியும் ஏற்படலாம். பிசிஓ இருக்கிற எல்லாருக்குமே இந்த குழந்தையின்மை ப்ராப்ளம் இருக்கணும், ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா தேவைப்படும், அவங்களுக்கு வந்து முட்டை வளர்ச்சி இருக்காது அப்படின்றது ஒரு ஜெனரல் ஐடியா. பட் அது ரியாலிட்டி கிடையாது. ஈவன் பிசிஓ இருக்கிறவங்களும் முட்டை வளர்ச்சி நார்மலா இருக்கலாம், கரு தரிக்கலாம். பட் தே மே ஹேவ் சம் ப்ராப்ளம்ஸ் இன் கன்சீவ், கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஏர்லியரா கன்செப்டிங்க்கு வர்றது பெட்டர். எனக்கு அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி நீங்க சொன்னதுனால எனக்கு ஒரு கொஸ்டின், ஒபேசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்ப நிறைய பேர் வந்துட்டு மை பாடி மை ரூல் அந்த மாதிரி. இப்ப நான் கேட்கறது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இருக்கேன், நான் என்ன வேணுமோ நான் சாப்பிடுறேன், நான் எப்படி இருக்கணுமோ அப்படி. இந்த ட்ரெஸ்ஸிங்லயும் இருக்கு சரி, இல்ல என்னோட பாடி பண்றதையும் சரி, அதை பாடி ஷேமிங்னு ஒரு சைட்ல கொண்டுட்டு வர்றாங்க. இது வந்துட்டு ஆக்சுவலி ஃபேக்ட் என்னது, எப்படி இருக்கிறது வந்து பெட்டர்? இது என்ன அப்படின்னா நம்ம ஒல்லியா இருக்கோம் குண்டா இருக்கோம் அப்படின்றத தாண்டி ஃபிட்டா இருக்கோமா ஹெல்த்தியா இருக்கோமா, இதுதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. சோ ஹெல்த்தி ஃபுட்ன்றது there is no compromise in that. இதுல மை பாடி மை ரூல் இது எல்லாம் எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்டுப்பேன் அப்படின்றது கரெக்ட். பட் அது ஹெல்த்தியானதா, என்ன ஹெல்த்தியா வச்சிருக்குதா அப்படின்றது ஒரு கொஸ்டின் வாங்க. சோ பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் இது நிறைய வந்துருச்சு. சோ ஹோம்மேட் மீல்ஸ்ன்றதே ரொம்ப நமக்கு கம்மி ஆயிடுச்சு. அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆகி அந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட் தான் நிறைய காமனாவும் கிடைக்குது. அப்படின்ற பட்சத்துல இந்த ஃபுட் எப்படி வந்து மற்ற உறுப்புகளை சுகர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கோ, பிபி வரதுக்கான வாய்ப்புகள், கொலஸ்ட்ரால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ, அதே மாதிரி இந்த ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் பண்றதுக்கு கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். சோ இந்த ஒபேசிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த விந்தனோட தன்மையை குறைச்சிடும். அதே மாதிரி முட்டைகளோட குவாலிட்டியையும் அது கம்மி பண்ணிடும். சோ அதே மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள், டேப்லெட்ஸா இருக்கட்டும், அது இன்ஜெக்ஷன்ஸா இருக்கட்டும், அவங்க பாடி வெயிட்ட பொறுத்து. சோ வெயிட் அதிகமாக டோஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே அதிகரிக்கும். சோ அவங்க வெயிட்ட குறைக்க மெடிசனோட டோஸ் குறையறது மட்டும் இல்லாம நேச்சுரலாவே அவங்களுடைய ஃபர்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஐடியலா பார்க்க போனீங்கன்னா ஒரு 10% வெயிட் லாஸ் அவங்க இப்ப இருக்கிறதுல வந்து ஒரு 10% வெயிட்ட குறைச்சாங்கனாலே அவங்களோட நேச்சுரல் ஃபர்டிலிட்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். சோ அந்த ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக மட்டும் இல்ல, நம்ம ஜெனரல் வெல்பீயிங்க்கும் நம்ம பாடியை வந்து நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கோம். இது வந்து நீங்க சொல்றது ஒரு புது விஷயம், ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு விஷயம் ஆக்சுவலா.